DRG Kids. மாயாஜால மாமரமும் சிகப்பு பறவையும். நாராயண்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே கிராமத்துல விமலா அவங்களோட 5 வயசு மகளான மதுராவோட ஒரு சின்ன உடஞ்சு போன குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாள் முழுக்க மத்தவங்களோட வீட்லயும் நிலத்திலயும் போய் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. 5 வயசான மதுராவும் மத்தவங்களோட வீட்டுக்கு போய் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பா. ஒரு நாள் மதுரா விளையாடிக்கிட்டே கொஞ்சம் தூரமா போயிட்டா. அங்க அவளுக்கு ஒரு மாமரம் தெரிஞ்சது. அந்த மாமரத்தை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அது சாதாரண மரம் இல்ல, சிகப்பா இருந்துச்சு. அந்த மரத்து மேல ஒரு பறவையும் இருந்துச்சு. அதோட நிறமும் சிகப்பா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மரத்துல 2 மாம்பழம் இருந்துச்சு. மதுராவால அதை புரிஞ்சுக்கவே முடியல. இது உண்மைதானா இல்லனா அவ கனவு காண்றாளான்னு. என்னது இது, மாமரமா? அதுவும் சிகப்பு நிறத்துலயா? அது மட்டும் இல்லாம 2 மாம்பழம் இருக்கு. அதுக்கப்புறம் அவ இந்த மரத்து மேல ஒரே ஒரு பறவை இருக்கு, அதுவும் சிகப்பு நிறத்துல இருக்கு. திடீர்னு அந்த பறவை பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இங்க எல்லாமே சிகப்பாதான் இருக்கு. அந்த குரலை கேட்ட உடனே மதுரா அங்கிருந்து பயந்து ஓடிட்டா. அவ வீட்டுக்கு வந்தா. ஆனா அம்மா கிட்ட எதுவும் பேசவே இல்ல. விமலா அவளை ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, மதுரா எதுக்காக இவ்ளோ அமைதியா இருக்கான்னு. என்னாச்சு மதுரா? எதுக்காக இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா கண்ணா? இல்ல யாராவது உன்னை திட்டினாங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. உன்னை யாரும் திட்டவும் இல்ல, உடம்பும் நல்லதான் இருக்குன்னா அப்ப என்னதான் ஆச்சு? ஏதா ஒண்ணு சொல்லுமா. அம்மா, நான் தான் சொன்னல எதுவும் இல்லைன்னு. என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, தொந்தரவு பண்றீங்க. சரி போ, உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. நீ வர வர ஓவரா பண்ணிட்டே இருக்க. எப்போ இதே மாதிரி இருந்தா எப்படி? ராத்திரி தூங்க போற நேரத்துல மதுரா ரொம்ப கவலையா இருந்தா. அம்மா, தூங்கிட்டீங்களா அம்மா? எனக்கு தூக்கம் வருது கண்ணா, என்ன தூங்க விடு. முதல்ல நான் சொல்றத கேளுங்களேன், அப்புறம் தூங்குங்க. இப்ப மட்டும் சொல்லணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அவ்ளோ நேரம் கேள்வி கேட்ட, அப்ப பதில் சொல்ல உனக்கு தோணல. சரி, இப்பவாது என்னன்னு சொல்லு. அம்மா, நான் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கும்போது நதிக்கு அந்த பக்கம் போயிட்டேன். அங்க எல்லா இடத்துலயும் மரமா இருக்கும்ல. ஆமா, இருக்கும் தான். அதனால என்ன? என்னாச்சுன்னு சொல்லு. அம்மா, அங்க ஒரு மாமரம் இருந்துச்சு. அது சிகப்பா இருந்துச்சு. அந்த மரத்துல 2 மாம்பழம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது மேல சிகப்பா ஒரு பறவையும் உட்கார்ந்துட்டு இருந்தது. அது என்கிட்ட பேசுச்சு. மதுரா, உனக்கு வர வர என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு பக்கம் பெரியவளா வளர்றேன்னு சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் நல்லா பொய் சொல்ற. அடுத்த வருஷம் உன்னை உங்க அத்தை வீட்டுக்கு அனுப்புனாதான் சரிப்படுவேன்னு நினைக்கிறேன். அவளால மட்டும்தான் உன்னை திருத்த முடியும். நீங்க அத்தை வீட்டுக்கு அனுப்புறீங்களோ இல்ல பாட்டி வீட்டுக்கு அனுப்புறீங்களோ, நான் சொல்றதுதான் உண்மை. சரி சரி, இப்ப பேசாம தூங்கு. எனக்கும் ரொம்ப கலப்பா இருக்கு, என்ன தூங்க விடு. நாளைக்கு எல்லார் வீட்லயும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நிலத்துலயும் போய் வேலை செய்யணும். அங்க அறுவடை பண்ண வேண்டியது வேற இருக்கு. ஏன்னா நாளைக்கு அவர் நிலத்துல உருளைக்கிழங்கு வரும். சரிம்மா, நீங்க தூங்குங்க. எனக்கு இப்போதைக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் மதுரா மறுபடியும் அந்த இடத்துக்கு போறா. ஆனா இந்த தடவை அவ பயப்படல. அவ அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சிகப்பு பறவை மதுரா கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இத பாரு, நீ தேவையில்லாம பயப்படாத. என்னது இதெல்லாம்? எனக்கு சுத்தமா எதுவும் புரியல. பயப்படாத, இது ஒரு மாயாஜால மாமரம். அப்ப நான் கூட ஒரு மாயாஜால பறவைதாம்மா. அப்படியா? உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த மரம் உனக்கு கொடுத்துடும். உன் வாழ்க்கையில உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை இந்த மரத்துக்கிட்ட கேளு. சரி, இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் கேக்குறேன். இப்ப மதுரா தினமும் அந்த மரத்துக்கிட்ட வர ஆரம்பிச்சா. இப்ப மதுரா, பறவை, அப்புறம் அந்த மரம் 3 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. மதுரா எத்தனையோ மணி நேரம் அந்த மரத்துக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் மதுராவோட அம்மா உடம்பு திடீர்னு சரியில்லாம போயிடுச்சு. டாக்டருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, விமலாக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு. மதுரா ரொம்ப சோகமா இருந்தா. அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னு எதுவும் பேசாம நின்னுட்டு இருந்தா. பாவம், அவ இன்னைக்கு சிரிக்கவும் இல்ல, எதுவும் பேசவும் இல்ல. மதுரா, என்னம்மா ஆச்சு? நீ எதுக்காக ரொம்ப சோகமா இருக்க? ஆமா, எங்க அம்மாக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. என்ன நோய் வந்திருக்குன்னு டாக்டருக்கு கூட எதுவும் புரியல. அப்படியா? அதுதான் விஷயமா? மதுரா, உன்னோட கண்ணை மூடிக்கிட்டு இந்த மரத்துக்கிட்ட ஒரு மாம்பழத்தை கேளு.
மாம்பழம் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். சரி. இந்த மாம்பழத்துல அமிர்தம் இருக்கு. ராத்திரி நேரத்துல இந்த மாம்பழத்தை உங்க அம்மா கிட்ட கொடு. அவங்களுக்கு அடுத்த நாளே சரியா போயிடும். சரி. மதுரா அந்த பறவை சொன்ன மாதிரியே பண்ணா. அந்த மாம்பழத்தை அம்மா கிட்ட கொடுத்தா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாக்கு சரியாயிடுச்சு. இந்த விஷயம் கிராமத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செய்தி அந்த டாக்டர் கிட்டயும் போச்சு. இவர்தான் மதுராவோட அம்மாக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாரு. இது எப்படி ஆச்சு? விமலாவை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே. இந்த மாயாஜாலம் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப டாக்டரோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, விமலாவோட மக தான் அவளை சரி பண்ணிருக்கா. ஆனா அந்த குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது. அவளால எப்படி சரி பண்ண முடியும்? தெரியல. ஆனா ஊர்ல எல்லாரும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டராலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்த 4 வயசு குழந்தை பண்ணி காட்டியிருக்கான்னு. டாக்டர் மதுரா வீட்டுக்கு போறாரு. விமலா கிட்ட இத பத்தி கேட்க முயற்சி பண்றாரு, எப்படி அவங்களுக்கு சரியாச்சுன்னு. விமலா அந்த டாக்டருக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட மக அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை சாப்பிட கொடுத்தான்னு, அதனால அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. நான் சொல்றது உண்மைதான் டாக்டர் சார். அந்த நேரத்துல அங்க மதுரா வந்தா. டாக்டர் அவகிட்ட கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா மதுரா அவருக்கு எதுவுமே சொல்லல. இத பாரு கண்ணா, நீ உங்க அம்மாவுக்கு என்ன மாம்பழம் கொடுத்த? அவங்களுக்கு எப்படி சரியாச்சு? நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் டாக்டர் மதுராவை பின்தொடர்ந்து போறாரு. அவரும் அந்த மரத்துக்கிட்ட வந்துடுறாரு. அங்க மதுரா மாம்பழத்தை பத்தி பறவை கிட்ட பேசிட்டு இருப்பா. உனக்கு தெரியுமா, அந்த டாக்டர் என்கிட்ட மாம்பழத்தை பத்தி கேட்டாரு. ஆனா நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லல. நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. மதுரா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்ப டாக்டர் அந்த பறவை கிட்ட வந்து சொல்றாரு, மதுராவுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தல, அது எனக்கும் நீ கொடு. ஆனா உங்களுக்கு எதுக்காக அது தேவைப்படுது? மதுரா அவங்க அம்மாக்காக தானே மாம்பழத்தை கேட்டா. நான் அதை என் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அப்பனா சரி. அப்ப வந்து இந்த மரத்துக்கு கீழே நில்லுங்க. அப்புறம் உங்க கண்களை மூடிக்கிட்டு மாம்பழத்துக்காக கேளுங்க. டாக்டர் அதே மாதிரி பண்ணாரு. அவருக்கு ஒரு மாம்பழம் கிடைச்சிடுச்சு. இந்த மாம்பழத்துல அமிர்தம் இருக்கு. இது கேட்ட உடனே டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. நில்லு. எங்க போய்கிட்டு இருக்க? முதல்ல அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த கத்துக்கோ. சரி, சீக்கிரம் சொல்லு. என் நேரத்தை வீணாக்காத. ராத்திரி நேரத்துல உன்னோட நோயாளிங்களுக்கு இத கொடுத்துடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த அமிர்தம் நிறைஞ்ச மாம்பழம் நான் எதுக்கு பேஷண்ட்ஸுக்கு தரப்போறேன்? நானே சாப்பிட போறேன். இனி எனக்கு மரணமே இருக்காது. அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாம்பழத்தை அவரே சாப்பிட்டாரு. ஆனா மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரு இறந்துட்டாரு. சுத்தி எல்லா இடத்துலயும் ரொம்ப சத்தம் இருந்துச்சு. டாக்டரோட மனைவி ரொம்ப பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. அடடா, என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இந்த விஷயம் மதுராக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போனா. அவ அந்த பறவை கிட்ட என்ன சொன்னானா, இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, இந்த மாதிரி தப்பு பண்ணாத. முதல்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. உன்னால தானே டாக்டர் உயிர் போச்சு. அந்த டாக்டரை நான் எதுவுமே பண்ணல. அந்த டாக்டர் தான் என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு. அவருக்கு மாம்பழம் கொடுத்தது பேஷண்ட்ஸ சரி பண்றதுக்கு தானே. எதுக்காக கேட்டாரோ அந்த வேலைய பார்க்காம அவரே சாப்பிடணும்னு நினைச்சிருக்காரு. மரணமே இருக்க கூடாதுன்னு. அதனாலதான் அவருக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா இதுல டாக்டரோட மனைவி மேல எந்த தப்புமே இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் டாக்டரை சரி பண்ணிட. சரி இரு. நீ சொல்றதுனால மறுபடியும் அந்த டாக்டருக்கு உயிர் வரா மாதிரி நான் பண்றேன். ரொம்ப நல்ல விஷயம். அந்த வெள்ளை மாம்பழத்தை எடுத்துட்டு போ. டாக்டருக்கு அதை ஊட்டி விட்டுடு. அந்த பறவை எப்படி சொன்னுச்சோ மதுராவும் அதே மாதிரி பண்ணா. டாக்டர் மறுபடியும் உயிரோட வந்துட்டாரு. அவர் பண்ண தப்பு என்னங்கறத அவர் உணர்ந்தாரு. அவர் சத்தியம் பண்ணது என்னன்னா, இனிமே எந்த ஒரு தப்பும் வாழ்க்கையில பண்ண மாட்டேன்னு. மதுரா, கண்ணா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிடு. நான் இனிமே எப்பவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். டாக்டரும் அவரோட மனைவியும் மதுராக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் மதுராவையும் அவங்க அம்மா விமலாவையும் ரொம்ப பாராட்டினாங்க.